சிவபெருமான் பக்தர்களாகிய நேர்களுக்கு என்ன வணக்கங்கள். ஜம்பு மகரிஷி அவர்களுக்கும் வணக்கங்கள். அவரு தான் நம்ம சேனல்ல வந்து நடத்திட்டு கொண்டுட்டு போறாரு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பாத்தீங்கன்னா மாதராசி பலன் தான் நம்ம சொல்ல போறோம். அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரகங்கள் நிலைகள்லாம் எப்படி இருக்குதுங்கிறத நம்ம சொல்லிடலாம். நான் வந்து அதாவது முன்னாடி வீடியோல நான் சொல்லியிருப்பேன். குரு சுக்ர இணைவு வந்து பாத்தீங்கன்னா அதாவது பாத்தீங்கன்னா போக ஞான வந்து பரிவர்த்தனை வந்து குரு சுக்ர பரிவர்த்தனை சொல்லியிருப்பேன். அதை பத்தி தான் நம்ம அதிகமா சொல்ல போறோம். மற்றதை பத்தி நம்ம பெருசா கன்சிடர் பண்ண போறது கிடையாது. இருந்தாலும் வந்து பொதுவா வந்து நம்ம வந்து என்னென்ன விஷயம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து பொதுவா சொல்லிடலாம். அதாவது இப்ப வந்து பாத்தீங்கன்னா சூரியன் வந்து சூரிய பகவானும் அதே மாதிரி பாத்தீங்கன்னா சனீஸ்வர பகவானோட இணைவு இருக்கு. கூட புதன் பகவானும் வந்து இணைகிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு 13 நாளுக்கு அப்புறம் வந்து புதன் பகவான் வந்து மீன வீட்டுக்கு போயிடுறாரு. இந்த மாதிரி இருக்கு கிரக நிலைகள். கன்னி வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா கேது பகவான் இருக்காரு. அதே மாதிரி ரிஷப வீட்டுல வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இருக்காரு. இந்த மாதிரி வந்து காம்பினேஷன்லாம் இருக்கு. இதுல மெயினா என்ன தெரிஞ்சுக்கணும்னா 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய அந்த பேரிஷியான விஷயம் இருக்கு. அதாவது ராகு பகவானும் சுக்கிர பகவானும் இணைவு, அதாவது போகக்காரனும் இணையிருந்தாலும் அதீத போகம் கிடைக்கும், எல்லாருக்குமே கிடைக்கும். நான் வந்து இந்த வீடியோல வந்து சொல்ல போறதுன்னா அனைத்து ராசிக்காரங்களுக்குமே வந்து நல்ல விஷயம் மட்டும்தான் சொல்ல போறேன். ஏன்னா வந்து வெறும் சுக்கிரன் ராகு மட்டும்தான் சொல்ல போறோம். மற்ற கிரகத்தெல்லாம் நம்ம பெருசா நடுவுல லைட்டா சொன்னாலும் அது மட்டும்தான் போக்கஸா நம்ம சொல்ல போறோம். அதாவது போகனான குரு சுக்ர பரிவர்த்தனை இதை பத்தி நம்ம சொல்ல போறோம். இது வந்து 30 நாட்கள் நடக்க போகுது. பிப்ரவரி 13ஆம் தேதி ஆரம்பிச்சு 30 நாள் நடக்க போகுது. நம்ம எல்லாமே அதெல்லாம் டெக்ஸ்ட்ல எல்லாமே கொடுத்துருவோம். அதெல்லாம் பார்த்துட்டு பாருங்க. அதே ஒரு மாத ராசி பலன் சொல்றது ரொம்ப டஃப் தான். இப்போ வந்து நம்ம ஈஸியா ரொம்ப சொல்ல போறோம். ஏன்னா தினராசி பலன் சொல்லிடலாம், வருட பலன் சொல்லிடலாம். மாத ராசி பலன் சொல்றது எப்பவுமே டஃப்னு சொல்லிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா குரு சுக்கரனோட ரொம்ப ரொம்ப சூப்பரான பலன்கள். காதலில் அதிக போகத்தை அனுபவிக்க போகும் விருச்சிக ராசிக்காரர்களே, அதாவது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து மேக்சிமம் லவ் வந்து செட் ஆகிறதுக்கு வந்து ஒரு குதிரை கொம்பு தான். ஏன்னா அவங்க வந்து மொரட்டுத்தனமாவே இருப்பாங்க. மொரட்டுத்தனமும் இருக்கும், அதே மாதிரி வந்து ஒரு பிடிவாத குணமும் இருக்கும். அப்பேற்பட்டவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா லவ் சக்சஸ் ஆயிட்டு ரொம்ப வந்து நம்ம லவ் காதலிக்கிறது எல்லாமே நடக்குது, நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்குது, நம்மளுக்கான ஒரு பார்ட்னர் கிடைச்சிட்டாங்களே, லவ் பண்றதுக்கு அதை லவ் பண்றது வந்து நமக்கு ஏத்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறாங்களே, நம்ம வந்து ரொம்ப மொரட்டாவா இருக்கிற ஆளு ஆனா நம்மளையும் பூ மாதிரி நினைக்கிறாங்களே, அப்படிங்கிற மாதிரி ஒரு போகம் வந்து மேக்சிமம் வந்து பெண்களுக்கு இருக்குது. அதிகபட்சமா பெண்கள் இருக்கு, அதே மாதிரி ஆண்களுக்கும் இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கான பலன்கள். ஓகேங்களா, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா